வந்து 5 ஸ்டார் சிக்கன் வந்து மோமோ ட்ரை பண்ணீங்க. டேஸ்ட் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்ல குட், நல்லா இருக்கு. அந்த இதில் என்ன டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? கார்லிக் ஃப்ளேவர் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஓகே. ஸ்பைசி நல்லா இருக்கு. சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல வந்து. ஓகே. வந்து சாப்பிடணும். தேங்க்யூ. தனுஷ். தனுஷ் சொல்லுங்க ப்ரோ, லைக் நீங்க வந்து சாப்பிட்டீங்க சிக்கன் மோமோஸ், டேஸ்ட் எப்படி இருந்தது? டேஸ்ட் நல்லா இருந்தது. அந்த கிறிஸ்பினஸ், அந்த கார்லிக்லாம் நல்லா இருந்தது. ஓகே. சிக்கன் வந்து நல்லா சாஃப்டா இருந்தது உள்ள. நல்லா இருந்தது. ஸ்கேல் ஆஃப் 1 to 10 எவ்வளவு மார்க் போடலாம்? 1 is okay, 10 is good. 9 நல்லா இருக்கு. சாய் ஹரிஷ் பேர். சொல்லுங்க ப்ரோ, நீங்க வந்து சாப்பிட்டீங்க சிக்கன் மோமோஸ் எப்படி இருந்தது? எல்லாம் ஃபென்டாஸ்டிக், நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. ட்ரை பண்ணது எல்லாமே இங்கே இருக்க ஃபுட் எல்லாமே நல்லா இருக்குது. எஸ்பெஷலி இன்னும் டேஸ்ட் இருக்குது. வெரி நைஸ். தேங்க்யூ ப்ரோ. வணக்கம் நேர்களே, வெல்கம் டு டிராவல் கார்த்திக். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே பிஸியாக இருக்கிற சென்னை லிட்டில் மவுண்ட் ஸ்டேஷன் தான் வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் சிக்கன் சொல்லிட்டு சூப்பராக ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த பிராண்ட் ஓனர் மிஸ்டர் ரிகார்டோ என் கூட இருக்காரு. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஹாய் கார்த்திக், ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ பேசிக்காக வந்து தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் அவர் இன்விடேஷன் இங்கே வந்ததுக்கு. ஓகே. அண்ட் சார், நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வியெலாம் நான் முதலே சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் மைக் பாஸ் பண்ணாமல் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் கேட்கலாம்னா, கார்த்திகே மைக் வந்து நீங்கள் பின் பண்ணாமல் பேசிக்கிட்டு இருக்கேன்னு. டிராஃபிக் அங்கே இது சாதாரணமாகவே ஹார்ன் அடிப்பானுங்க. பஸ்ஸுக்காரனுங்களாம் யார் மேலே காண்டில் இருக்கிறான்னு தெரில, ஃபுல்லாக ஹார்ன் அடிச்சுட்டு போகிறான். கீழே பார்த்தா பஸ்ஸுக்காரன், மேலே பார்த்தா மெட்ரோ ட்ரெயின்காரன். அதுக்கு நடுவில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காலேஜ் கேம்பஸ் மாதிரி அவ்வளோ கொச்சன்னு இருக்குது. அண்ட் சார், முதல்ல வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள். இங்கே வந்து நம்ம லிட்டில் மவுண்ட் ஸ்டேஷனில் வந்து உங்கள் அவுட்லெட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. ஆரம்பித்து 2 மாதம் ஆகுது. நான் கேட்குற கேள்வியில் என்னென்ன கேள்வினா, இந்த 5 ஸ்டார் சிக்கன் இந்த பேர் எப்படி வச்சிங்க? இந்த 5 ஸ்டார் சிக்கன் ஜர்னி எப்படி ட்ராவல் ஆச்சு? என்னென்ன ஃபுட்டெல்லாம் இங்கே அவைலபிள்? என்னென்ன ஃபுட்டெல்லாம் வந்து இங்கே மக்கள்கிட்ட ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு? டைமிங்லாம் எப்போதுலேருந்து இப்போ அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஸோ பேசிக்காக வந்து நான் அந்த நேமுக்கு வரேன். ஸோ 5 ஸ்டார் அப்படின்ற நேம் பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து சினிமாவுக்கு எப்படி சூப்பர் ஸ்டார், ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார், அந்த மாதிரி ஃப்ரைட் சிக்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து நம்மளோட பிராண்ட் நேம். பேசிக்காக வந்து இது ஒரு தாய்லாந்து பிராண்ட். இட்ஸ் அன் இன்டர்நேஷ்னல் பிராண்ட். ஸோ தாய்லாண்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் பெங்களூர் அண்ட் தென் இன் சென்னை. ஸோ சென்னையில் பார்த்தீங்கன்னா 100+ அவுட்லெட்ஸ் இருக்குது. ஸோ எவ்ரி மந்த் வந்து வி கீப் ஓப்பனிங் மோர் தென் 10 அவுட்லெட்ஸ். இந்த லிட்டில் மவுண்ட் மெட்ரோ வந்து நம்ம ஆரம்பித்து 2 மாதம் ஆகுது. அண்ட் இட்ஸ் ஆன் இட்ஸ் 3rd month ஜர்னி. ஆக்சுவலாக இது பண்ணும்போது வந்து எங்களுக்கே வந்து, ஏன்னா இட்ஸ் ஃபர்ஸ்ட் அவுட்லெட் இன் மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ எங்களுக்கு நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது. மேலே வந்து மெட்ரோ ட்ரெயின், கீழே வந்து பஸ்ஸு, இவ்வளோ டிராஃபிக், இவ்வளோ நாய்ஸு. ஸோ எங்களுக்கே வந்து இவ்வளோ பேர் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்களே, எப்படி அவங்க நின்று சாப்பிட்டு போவாங்களா அப்படின்னு ஒரு சின்ன ஹெசிடேஷன்லாம் இருந்தது ஸ்டார்ட் பண்ணும்போது. ஏன்னா நிறைய சர்வே பண்ணோம், எல்லாமே பார்த்தோம். பட் அதுக்கப்புறம் இது ஓப்பன் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா மெட்ரோட ட்ராவலர்ஸ் அவங்களோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. அதே மாதிரி பக்கத்தில் கார்ப்பரேட் கம்பெனிஸ் இருக்குது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களும் வராங்க. People who are traveling, they stop by and they come and buy it. So the response has been phenomenal. ரொம்ப நல்லா இருக்கு. People are really excited with the brand being here. They want to have a quick bite or fried chicken இல்ல ஒரு burger or snack. They just stop, they pick it up and they go. So the response has been so good. Even the franchisee who has taken this outlet பாத்தீங்கன்னா within 2 months span, they are on their 3rd month journey and they are going to open their 2nd outlet, which is one of the it's something really great, and we all feel so proud because the brand is doing so well. Somebody is going in for a 2nd outlet. Adhe madri the kind of products that we have, 5 star is basically the core product is fried chicken. So unlike other brands, fried chicken we have variety of fried chickens. So we do have a Thai crispy. So basically when I say Thai is something for the non-lovers of spicy. Okay, those who don't love something spicy, they can go in for a Thai. Because Thai pathina it has a lot of mild spices in it. So elderly people, those who don't love spice, they can try a Thai crispy. So they get a crunch, a crispy chicken in a Thai flavor which is less spice. Adhe madri enakku Chennai masala venum. I want something really spicy. Flavor of Chennai, you have crunchy masala. And crunchy masala is one of our top seller. So people, even in this summer, we all know வெயில் எப்படி அடிக்குது, பயங்கரமா வந்து கொளுத்தி போடுது, பத்திக்குது அப்படியே. ஆனா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கூட நம்ம கிரன்ச்சி மசாலா விரும்பாதவங்களே கிடையாது, வந்து அந்த ஸ்பைஸ்ல சாப்பிடுறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்மர்ல சில்லி பர்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு புது ப்ராடக்ட் ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு வந்து பயங்கர கிரேஸுங்க, நம்பவே மாட்டீங்க. people really come even in the summer and they love to have something spicy. So that is what Chennai is all about. Chennai is all about spiciness and the people here are really ரொம்ப ஒரு mixed emotion. People love spices. Moving on to the menu range பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட burgers இருக்கு. burgersல different variety of burgers. எல்லாமே வந்து pocket friendly. People who really want to afford something at a 69 rupees you get a burger. Correct, you get rolls, different variety
ஆஃப் ரோல்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸில் வந்து சொல்லவே தேவையில்ல, எல்லாமே வந்து ஃபாஸ்ட் மூவிங் ஸ்நாக்ஸ். எங்கள் மெனுவில் வந்து நாங்கள் ரொம்ப செலக்ட் பண்ணி தான் வச்சுருக்கோம். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கஸ்டமர்ஸுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் நம்மகிட்ட இருக்குது. வாட் கஸ்டமர்ஸ் லவ், தட் இஸ் தேர் இன் our menu. So we have that kind of snacks going on. And what are the timings and all? So our timings பார்த்தீங்கன்னா we are open from 11 to 11. Customers come, in the metro station, the moment we open, people are like, queuing up. Response is really good. நான் சொல்ல தேவையில்ல, சென்னையில் உங்களுக்கு தெரியும் கடை ஓப்பன் பண்ண மாதிரி கியூ எங்கே நிற்கும்னு. ஆனால் இங்கே வந்து அதே சுச்சுவேஷன், நம்ம கடை ஓப்பன் பண்ண மாதிரி கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெஸ்பான்ஸ் ஹஸ் பீன் வெரி குட். ஓகே. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ ஐடியில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், நான் ஐடியாக இருக்கட்டும், செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் சொல்லிட்டு ஃபுட்டில் வந்துடுறாங்க. ஃபுட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், பஞ்சாபி, கெபாப், கிரில்லு, அதுன்னு. பட் ஒரு சில பேஷனேட் ஆளுங்க தான் இந்த சிக்கன் இந்த மாதிரி ஐட்டம்லலாம் வருவாங்க. ஏன்னா இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டாக ஃபுட்டு கொடுக்கணும், இந்த பெஸ்ட்டாக கொடுக்கணும், பெஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ யாராச்சும் வந்து ஒரு பிஸ்னஸ், ஃபுட் பிஸ்னஸ் எடுக்கணும்னால மினிமல் வந்து ஒரு 8 to 10 lakhs இருந்தால் போதும்னா பகீர்னு ஆகிடுது. 8 to 10 lakhsங்கிறது வந்து அவன் வந்து யோசிச்சுனா ஒரு 2 years ஆஃப் ஏர்னிங் மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து யாராவது வந்து பார்க்கும்போது சார் நம்மளுக்கும் வந்து இந்த 5 star சிக்கன் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கலாம் அப்படின்னா ஸோ எவ்வளோ மினிமல் வந்து பிட் பண்ணோம், ஸோ எவ்வளோ மந்த்லி ரிட்டர்ன்ஸ் அவங்க எதிர்பார்ப்பாங்க, ஸோ என்ன பேஷனேட்டாக அவங்க வந்து தே கேன் கெயின் அவுட் ஆஃப் திஸ். ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து இது வந்து ஃப்ரான்ச்சைசி மாடல் நான் சொன்ன மாதிரி. அண்ட் பீப்புள் ஹூ நார்மலாக வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் நான் வந்து ஒரு 8 to 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து அதெல்லாம் பிரேக் பண்ணுறது மாதிரி வந்து 5 star இருக்குது. உங்ககிட்ட 5 lakhs இருந்தால் போதும், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு 5 star ஆரம்பிக்கலாம். 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணி மந்த்லி எனக்கு வந்து ஒரு 50 to 60,000. நான் இப்போ நார்மலாக வந்து வேலைக்கு போகிறவங்க வந்து ஒரு 60,000 சம்பளம் போகிறவங்க வந்து இதே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 60,000 மந்த்லி அவங்களுக்கு இன்கம் வருது. ஓகேங்களா? ஒரு 10 மாதத்தில் வந்து போட்ட காசை எடுக்கலாம்னா 5 star வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? நம்ம கிட்ட இருக்கிற ஃப்ரான்ச்சைசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் இன் அன் ஐடி, ஸோ அவங்க செகண்டரி இன்கம் வேணும் அப்படின்றவங்க வந்து ஃப்ரான்ச்சைசியாக இருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெஷர்ஸ், அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஹோம் மேக்கர்ஸ், இப்போ இந்த அவுட்லெட்டே பார்த்தீங்கன்னா மேடம் வந்து ஷி இஸ் அ ஹோம் மேக்கர், ஸோ ஷி ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் அண்ட் ஷி இஸ் கோயிங் இன் ஃபார் அ செகண்ட் அவுட்லெட். ஸோ நம்ம கிட்ட இருக்க எல்லா ஃப்ரான்ச்சைஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 ரொம்ப ஒரு யங்ஸ்டர்ஸ், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க, ரொம்ப பேஷனேட்டாக இருக்காங்க. என்ன சொல்கிறது, ஏன்னா ஃபுட் பிஸ்னஸ்னாலே வந்து நீங்கள் பேஷனாக இருக்கணும், நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப விரும்பி பண்ணுறேன். கார்த்திகில் இப்போ ரீசெண்ட் பாஸ்டில் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன்னா கார்த்திகை கண்டென்ட்டே வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே போகிறதுன்னு. இது வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் வந்த மாதிரி நேர்களே எங்கே போனேன், இதை சாப்பிட்டேன், டேஸ்ட் நல்லா இருந்தது அப்படின்னு டப்புன்னு 45 seconds முடிகிற ரீலே இல்லை. இப்போ எந்த இடத்துல போனாலும் அந்த கரெக்ட் கன்சர்ன் ரெஸ்டாரண்ட்டு இல்லை ஹோட்டல் நம்ம பிராண்ட் ஓனர் கிட்ட பேசும்போது நிறைய இன்புட் நம்மளுக்கு கிடைக்குது. அண்ட் நம்ம வீடியோ வந்து ஒரு 1000ல் யாராவது ஒருத்தங்களுக்கு பெனிஃபிட் ஆனால் கூட அது நம்மளுக்கு போதும். அந்த ரகத்தில் நீங்கள் சொல்கிறது ஒரு நல்ல ஒரு வேல்யூபிளான பாயிண்ட். ஸோ பார்த்துட்டு இருக்கிற நம்ம வியூவர், சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் இல்லை நான் சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், நீங்கள் வந்து எனக்கு இந்த 5 star சிக்கன் ஃப்ரான்ச்சைஸ் அவுட்லெட் வந்து ஓன் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட ஹாட்லைன் நம்பர் வந்து ஃப்ளாஷ் பண்ணுறேன் சார். அதே மாதிரி வந்து மெட்ராஸில் வந்து நிறைய லொக்கேஷன் இருக்குது, இது வந்து சரியான ப்ரைம் லொக்கேஷன். இப்போ பார்க்குற வியூவர் யாராச்சும் எனக்கு ஒரு ப்ரைம் லொக்கேஷன் வேணும், அது அவைலபிள் இருக்குன்னா அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குங்களா? ஸோ இப்போ யாராவது வந்து ரெடியாக இருக்காங்க, they want to start a business அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லிட்டு அவங்க ரெடியாக இருக்காங்கன்னா we have எங்களோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டீம் வந்து சென்னையில் ப்ரைமான லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்து ரெடியாக வச்சுருக்காங்க. ஸோ வந்து டைம் கன்சியூமிங்கே கிடையாது. ஒருத்தவங்க ரெடியாக இருக்காங்கன்னா விதின் லொக்கேஷனை வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 1 weekல பார்க்கலாம். ப்ராஜெக்டை வந்து நாங்கள் ஒரு 10 daysல கம்ப்ளீட் பண்ணிடலாம். விதின் 1 month வந்து அவங்க அவுட்லெட்டே வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாமே வந்து they can open an outlet, they can start getting the income from within the second month itself. And anyways, thank you so much Ricardo sir, thank you so much for your time. அதாச்சு நான் கேட்குற கேள்விக்கு வந்து டென்ஷன் ஆகாமல் ரொம்ப கூலாக பதில் சொன்னதுக்கு, ரெண்டாவது இது 3வது டேக் எடுத்து சவுண்டு கரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு, அண்ட் 100 அவுட்லெட் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கீங்க. கண்டிப்பாக வந்து சென்னையில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலையும் 500 அவுட்லெட்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி எல்லா மேலே கார்டை நாங்கள் ப்ரே பண்ணுறோம். கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவீங்க. அண்ட் இவர் வந்து இந்த ஃபுட் மெனுலாம் சொல்லிட்டாரு. அண்ட் இவருக்கு தெரியாத ஒரு 2 இல்லை 3 ஐட்டம் நம்ம உள்ள ட்ரை பண்ண போகிறோம். அதில் கண்டிப்பாக வந்து தாய் கிறிஸ்பி சிக்கன் கண்டிப்பாக ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபுட் ரிவ்யூ அப்படிங்கிறத இவர் போன பிறகு சொல்கிறேன். சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ அண்ட் யுவர் டீம். தேங்க்யூ சார். அண்ட் நம்ம மயிலாப்பூர்லேருந்து பாலாஜி ப்ரோ கூட வந்து காம்பேரிங் பண்ணிவிட்டு தனியாக சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது. ரிகார்டோ சார் வந்தார் போயிட்டார். இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் தனியாக சாப்பிட்டா சரிங்க யாரை வந்து பிடிக்குதுன்னு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே என்ன சொல்லுது, ஜெஸ்ஸின்னு சொல்லுதா, இந்த வாய்ஸ் எங்கே கேட்ட மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்தா வீட்டு கணேஷ் சாரில் என் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியநாதன் ப்ரோ இருக்கார். அண்ட் இவர் வந்து இங்கே நம்ம 5 star சிக்கனில் ஒர்க் பண்ணுறாரு. ப்ரோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன். அண்ட் சொல்லுங்கள், இங்கே வந்து நம்ம 5 star சிக்கனில் நீங்கள் என்னவா வேலை செய்கிறீங்க? ஸோ 5 star சிக்கனில் நான் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ இந்த நியூ ஃப்ரான்ச்சைசிஸ் யாராவது வராங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட எஸ்ஓபிஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே நம்ம தான் வந்து ட்ரைனிங்ஸ் கொடுத்து ஓகே. அந்த ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கான எல்லாமே ஃபுல்லாக நம்ம தான் பண்ணுறோம். சார் வந்து பார்த்தீங்கன்னா கேமராக்கு பின்னாடி ரொம்ப ஹாப்பியாக இருந்தார், கேமராக்கு முன்னாடி ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக மாறிட்டார். இன்ஃபேக்ட் ரொம்ப சபியாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் கொடுக்குறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ தலைவா. ஆனால் நீங்கள் நிறைய கஸ்டமரை பார்த்துருப்பீங்க. நான் சாப்பிட்டு உண்மையான டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். And அதே மாதிரி இதை பற்றி சாப்பிடும்போது நிறைய விஷயங்கள் கேட்போம். And என் முன்னாடி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன தாய் கிறிஸ்பியா? தாய் கிறிஸ்பி கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஃபேக்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாட்டும் பாடுவார். நம்மளுக்காக பாட மாட்டார். சரி, முதல்ல வந்து நம்ம தாய் கிறிஸ்பி ட்ரை பண்ணுவோமா? இதை சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். சாப்பிடும்போது எதுக்கு மைக்க சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். சாப்பிட்ற இந்த தாய் ஸ்பைசி இருக்குல்ல, இது அதான் தாய் கிறிஸ்பி டேஸ்ட் வந்து சொல்லணும்னா ஸ்பைசியே இல்லை, பட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் உள்ளே வந்து மீட்டில் வந்து ரொம்ப ஜூஸியாக ரொம்ப டெண்டராக. அண்ட் நீங்கள் கொடுக்குற அந்த கெச்சப்போட ட்ரை பண்ணும்போது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. அண்ட் எப்படி இந்த டேஸ்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க? இது ஒரு வருஷத்தில் 365 நாள் டேஸ்ட் மாறவே மாறாதா? எப்போ வந்தாலும் இதே மாதிரி தான் இருக்குமா? சார் கண்டிப்பாக எப்போ வந்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது ஃபேக்ட்ரி சைடில் ப்ரிப்பேர் பண்ணுறது, ரேஷியோவில் ஃபார்முலாவில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஆல் ஓவர் சென்னை, பெங்களூர் மார்க்கெட் எல்லா மார்க்கெட்டுக்கும் பெங்களூர்லேயே இருக்குது. பெங்களூரில் எவ்வளோ அவுட்லெட்? ஆல்மோஸ்ட் 400+ அவுட்லெட்ஸ் இருக்குது. 400+ அவுட்லெட்ஸ் இருக்குது. ஓகே. எல்லாத்துக்கும் ரேஷியோவில் எதுவும் சேஞ்சஸ் இருக்காது. ஃபார்முலா மாறவே மாறாது. அதனால தான் வந்து இவ்வளோ தூரம் ப்ரைஸை சஸ்டெயின்ஸ் ஆன காரணமே இதுதான், இந்த ஒரு சக்ஸஸ். இப்போ ஒரு ஃப்ரான்ச்சைஸ்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு. அண்ட் இப்போ வந்து நான் தாய் கிறிஸ்பி ட்ரை பண்ணுறேன். அண்ட் இதே வந்து எனக்கு ஸ்பைசி வேணும்னா என்ன இருக்குது? ஸ்பைசி வேணும்னா உங்களுக்கு கிரன்ச்சி மசாலா அப்படின்னு ஒரு ஃப்ரைட் சிக்கன் இருக்குது. அது பியூர்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃப்ளேவர், நல்லா ஸ்பைசியாக இருக்கும். ஓகே. நல்லா இப்போ ஒரு 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 இந்த என்ன சொல்கிறது, நல்லா ஸ்பைசியாக விரும்புகிறவங்க, மோர் ஸ்பைசி சாப்பிட்றவங்க அவங்க நல்லா சாப்பிட்லாம். நீங்கள் இப்போ சாப்பிட்ட இந்த தாய் ஸ்பைசி சிக்கனை வந்து ஏதாச்சும் ஒரு ஹீரோயின் கூட உட்காந்து சாப்பிட்றா யாரை சொல்லுவீங்க? ஹீரோயின் கூடவா? நயன்தாரா. உங்க வீட்டில் இருக்கிறவங்களே பாருங்க, இங்கே வேலைக்கு பண்ண வந்தாங்க நயன்தாரா கூட இந்த தாய் கிறிஸ்பி சாப்பிடலாம். வெல், நம்ம வந்து இங்கே லிட்டில் மவுண்ட் ஸ்டேஷனில் இருக்கிற நம்ம 5 ஸ்டார் சிக்கனில் வந்து இவங்களோட தாய் கிறிஸ்பி ட்ரை பண்ணிட்டோம். அண்ட் மோமோஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போ தான் ஒரு 1 வீக் ஆகுது. அண்ட் ஏன் மோமோஸ் வந்து உங்கள் கலர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? ஆக்சுவலி வந்து நம்ம வந்து பிரெட்டட் மோமோஸ்னு நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பிரெட்டட் மோமோஸில் இந்த ஸ்பைசி சாஸ் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கஸ்டமருக்கு ஒரு நியூ ப்ராடக்டாக ஓகே அப்படி கொடுக்கலான்ட்டு ஒரு நியூ ப்ராடக்ட். ஓகே, சரி சாப்பிடுவோமா? நீங்கள் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பீஸு அது நயன்தாரா மேடம்க்கு, இது எனக்கு. இவங்களோட மோமோஸ் கிடைக்கும். நல்லா இருக்குப்பா. நாக்கில் பட்டணும் சுருன்னு அந்த சாஸ் இருன்னு சொல்லுவாங்கள்ல, ரொம்ப ஸ்பைசிலாம் இல்லை, டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. ஸ்பைசினா ரொம்ப ஸ்பைசி இல்லை, தமிழில் சொல்லணும்னா புளிப்பு கலந்த காரம், டேங்கி நல்லா இருக்குது. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா கொடுத்த உடனே சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆரிசினா கூட நல்லா இருக்காது. இப்போ சாப்பிட்ற இதே ஸ்பைசி ஃப்ளேவர் வந்து அந்த கிரன்ச்சி மசாலா சொன்னீங்களா, இதோட அதிகமாக இருக்குமா இல்லை இதோட ரொம்ப அதிகமாகவே இருக்கும்? நல்ல கிரன்ச்சி ஸ்பைசி நல்ல டூ மச் இருக்கும். அதான் சொன்னேன், டோட்டலாக இந்தியன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஆன் த ஹோல் இட்ஸ் வர்த் இட். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம். நீங்கள் வந்து இந்த 5 ஸ்டார் சிக்கன் ஃப்ரான்ச்சைஸ் ஓன் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே இருக்கிற ஹாட்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், they will assist you. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் வந்து நிறைய ஃப்ரான்ச்சைஸ்லாம் வச்சுருக்காங்க, ஹாட் லொகேஷன்ஸ். ஸோ கெட் இன் கனெக்ட் வித் தம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு சொல்ல. ஸோ ஆன் திஸ் நோட், this is your Karthik along with ஆரோக்கியநாதன். signing off. Take care. Bye. Thank you.